என்னடா என்னென்னவோ பண்ற? 3000 அடி உயரம், 1500 படிக்கட்டுகள். இன்னும் ஒரு 850 படிக்கட்டு இருக்குன்னு ஒரு வழியா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோயிலில் வந்து கொங்கண சித்தரால மட்டும் இல்லை, அருணகிரிநாதராலையும் அப்படியே தரிசனம் முடிஞ்சு கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கினதுமே ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஊர் சுற்ற வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிபுரத்தில் இருக்கிற அளவாய் மலைன்னு சொல்லக்கூடிய கொங்கண சித்தர் மலைன்ற அந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து அடிவாரத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கீழே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிச்சோம். இந்த மலையோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தருங்க வந்து ஸ்தவம் புரிஞ்சுதான் சொல்லப்படுது. மலையில் வந்து கோயில் வந்து பாதி மலையில தான் இருக்குது. ஆனால் கொங்கண சித்தரோட குகை வந்து மலை உச்சியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இது வரைக்கும் யார் போயிருக்காங்க என்னன்னு தெரில. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்சால் மேலே போய் கொங்கண சித்தர் குகையை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற முருகனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம மலையேற ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் தான் ஆகுது. இந்த மலையில் வந்து மொத்தம் 1500 படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ ஒரு 200 படிக்கட்டு தான் இருக்கும். இன்னும் ஒரு 1000 படிக்கட்டு இருக்குது. அங்கங்கே படிக்கட்டில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. மலையேற ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு பாதையெல்லாம். இப்போ ஏற ஏற கொஞ்சம் தூரத்துக்கு மேலேயே பாதை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. மலை உச்சி அடையும் போது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலை. இப்போ தான் மலையேற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் மலை உச்சிக்கு போய் கொங்கண சித்தர் குகையை பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் முருகனை போய் உங்கள் கண்ணில் காட்டுறோம். மலையேறி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு மேலே முடியலைங்க. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த மலையில் வந்து யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே உள்ளூரில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்து முருகனை பார்த்துட்டு போகிறாங்க. அதுவும் அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. இந்த கோயில் வந்து முருகனுக்கு உகந்த நாட்கள் மட்டும்தான். கார்த்திகை மாதத்துல தான் இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்குமாமா. அந்த காலத்தில் மன்னர் ஒருத்தருக்கு வந்து குழந்தை வரம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வந்து குழந்தை வரம் வேண்டி பழனிக்கு மலைக்கு போகிறதா இருந்தார். அப்போ வந்து முருகரே அவர் கனவுல தோன்றி, நீ என்னை தேடி பழனி மலைக்கெலாம் வர வேணாம், நான் வந்து இங்கே அளவாய் மலைன்ற ஒரு பகுதியில் வந்து இந்த மலை மேலே நான் வந்து குடிகொண்டு இருக்கேன். என்னை இங்கே வந்து தரிசனம் பண்ணி என்னை இந்த ஊர் மக்கள் வந்து மேலே பார்க்குற மாதிரி எனக்கு படிக்கட்டு பாதைகளை அமைச்சு வச்சு கொடுன்னு சொல்லி கேட்டதும், நீ எப்போ எனக்கு படிக்கட்டு பாதை அமைச்சு கொடுக்குறியோ அதுக்கு அடுத்த நாளே உனக்கு குழந்தை வரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், அவரும் இந்த மலைக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முருகனை வந்து பார்க்குற மாதிரி படிக்கட்டு பாதைகள் அமைச்சு கொடுத்து அவரும் குழந்தை வரம் பெற்றிருக்காருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலப்போக்கில் ஒவ்வொரு மக்களும் வந்து இந்த பாதையை வந்து சரி செஞ்சு அவங்களும் படிக்கட்டுகள் வச்சு அவங்க பேர்களையும் இதில் பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதையும் ஒரு சில கிளிப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மலை பாதி தூரம் வந்ததுமே இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. முடியாதவங்களும் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு மலையேறும். ரொம்ப மூச்சு வாங்க முடியலை. இன்னும் வேறு அந்த உச்சிக்கு போகணும். இதுக்கே டங்கு வர வந்துருச்சு. இன்னும் எப்போ இந்த உச்சி ஏற போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். ஆனால் சீக்கிரமே ஏறிடுவோம். நம்ம மலை ஏறி அரை மலை தாண்டி வந்துட்டுருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஆனாலும் இந்த மலையோட உச்சியில் பாருங்கள், மிஸ்ட் இன்னும் அப்படியே இருக்குது. இது மழை காலன்றனால இப்படி இருக்கா இல்லை எப்பயுமே நார்மலாகவே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஆனால் நாங்கள் வர நேரம் நல்ல சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. யாருமே மலை மேலே இல்லைன்னு நினச்சி நாங்கள் ஏறிக்கிட்டு இருந்தா மேலேருந்து ஒரிசாக்காரங்க ஒரு 4-5 பேர் கடகடன்னு இறங்கி ஓடி வரானுங்க. ஒரு வழியாக கிட்டத்தட்ட கோயில் கிட்ட வந்துட்டோம். இதோ அங்கே தெரிகிறது இன்னும், ஆனால் செங்குத்தாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, இருங்க பின்னாடி போய் அதில் காட்டுறேன்.
ஏறி வந்தாச்சு. இன்னும் ஒரு 850 படிக்கட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. ஒரு வழியா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் தெரியுதா? ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்தாச்சு. மேலே வந்தாச்சு. இதோ முருகர் கோயில். முன்னாடி கேட்டு பூட்டியிருக்கு, ஆனால் உள்ளே நடை திறந்துருக்கு. இருங்க முருகனை காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயிலில் மயில் மட்டும் இல்லை, நந்தி தேவரும் கூட சேர்ந்து இருக்காரு. கோயிலேருந்து ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட்டு. முருகனை பார்த்தாச்சு. இன்னும் சாமி கும்பலில் எல்லாம் குளிச்சுட்டு கும்பலான் இருக்கோம். இங்கே ஒரு சின்ன விளக்கு தூண் மாதிரி வச்சுருக்காங்க. நேரத்தில் இங்கிட்ட ஒரு சின்ன படிக்கட்டு இருக்குது. இது ஒரு நுழைவாயிலாட்டுக்கு சாமி கும்பிட்டு வெளியே ஒரு இடம்னு நினைக்கிறேன். பாருங்க மேலே ஒரு அட்டைப்பூச்சி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஷோ, யாருமே இல்லாதனால வெறும் அட்டைப்பூச்சிகள் சூழ்ந்த இடமா தான் இருக்குது. இந்த இடம்லாம் ஆனால் செம்ம பயங்கரமான லொக்கேஷனாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியல, என்ன கொஞ்சம் பயமாக இருக்கும் தனியாக வந்தால். கோயில் கோபுரம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. 18+ கண்டக்டாக இருக்குது. இல்லைன்னா அதையும் காட்டிடலாம். இருங்க காட்டுறேன். இந்த கோயிலில் வந்து கொங்கண சித்தரால மட்டும் இல்லை, அருணகிரிநாதராலையும் பாடல் பெற்ற ஸ்தலமாக காணப்படுது. அருணகிரிநாதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே முதலாக ராப்பிஸ்ட். அதாவது இப்போ சொல்ல மாதிரி எப்படி மூச்சு விடாமல் பாட்டு பாடுறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் முருகனுக்காக மூச்சு விடாமல் பாட்டு பண்ண ராப்பிஸ்ட் வந்து நம்ம அருணகிரிநாதர். அவரால் பாடல் பெற்றது தான் திருத்தலம். ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க. ஒரு வழியாக மலை ஏறி வந்தாச்சு, முருகனையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு தான் சாமி கும்பிடணும். இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமன் வந்து பாலசுப்ரமணியராக காட்சி தராரு. இங்கே இருக்கிற முருகப்பெருமன் வந்து தனக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை சொல்லி அவருக்கு காணிக்கை வச்சுட்டு போனால் அது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பெறாதவங்க வந்து வேண்டுதல் வச்சு காணிக்கை வச்சுட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படியே தரிசனம் முடிஞ்சு கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கினதுமே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, அடிவாரத்தில் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கீழே அடிவாரத்துக்கு வந்து பார்த்தா பைக்கில் புறங்கள்லாம் ஏறி அட்டகாசம் இருந்துச்சு. இதை கூட முக்கியமாக என்னன்னு பார்த்தா என்னோட 2 செருப்பையுமே காணாம். ஒரு செருப்பு காணாமல் இருந்தால் கூட சரி குரங்கெடுத்து போயிடுச்சுன்னு சொன்னால் 2யுமே காணாம். ஒரு அழகான மலையேற்றத்துக்கு வரத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மலை கோயிலுக்கு வாங்க. கோயில் வரைக்குமே படிக்கட்டு இருக்கிறதுனால ஏறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்காது.